ஆண்டவரும் அது சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. கிரமமாயும் செய்யப்பட கடவது. எல்லாரும் வாசிக்கலாமா? சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, let all things be done decently and in order. அல்லேலூயா. அருமையான வார்த்தை. But everything should be done in a fitting and orderly way. இது NIV பைபிளில் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகம முழுவதையும் நான் வாசிப்போமானால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆண்டவர் எதை செய்தாலும் அது ரொம்ப ஒழுங்கும் கிரமமுமாக நன்றாய் செய்கிறவர். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, டீசன்ட்லி அண்ட் இன் ஆர்டர். அது என்ன? நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இந்த நல் ஒழுக்கம் உண்மையாகவே நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஆலயத்தில் நமக்குள்ள காணப்படுமானால் கர்த்தர் ரொம்ப அழகா நம்மை மேன்மைப்படுத்துவா. பக்தன் யோபு சொல்றாரு, 34ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பார்த்தீங்களா? இந்த பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? இந்த பூமியை எவ்வளவு அழகா கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். மலைகள், நிலங்கள், வயல்கள், அதே போல மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, வீடு, குடும்பம், பிள்ளைகள், அதே நேரத்தில் மனிதனுக்கு விசேஷித்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தேவன் ஒவ்வொரு வாகனங்களை தயாரிக்க, மிஷினரிகளை தயாரிக்க, எவ்வளவோ இந்த உலகத்தில் படைப்புகள், மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க எத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நமக்கு ஞானமானார், மீட்பானார், பரிசுத்தமானார். அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு மீட்பு, நீதி, பரிசுத்தம். அப்ப எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற இயேசு கிறிஸ்து ஏசாயா 44:24 சொல்றாரு, நானே உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். I am the Lord that makes all things. எல்லாவற்றையும் ஒருவராய். என்ன அருமையான வார்த்தை! யார் கேட்டாலும் நீங்கள் தைரியமாக சொல்லணும், கர்த்தர் ஒருவராய்
வானங்களை விரித்து பூமியை என்ன செய்திருக்கிறார்? பரப்பியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பூமியை, எவ்வளோ பெரிய வானத்தை ஒரே கர்த்தர், ஒரே தேவன், அவரே வானங்களை விரித்து அவரே பூமியை பரப்பினவர். மாத்திரமல்ல, யோபு 42:2 பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஐ நோ தட் யூ கேன் டூ எவ்ரிதிங். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமென். நம் ஆண்டவர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார், கிரமத்தை எதிர்பார்க்கிறார். எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்முடைய உணவு பழக்கத்தில் கர்த்தர் நல் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் ஆர்டர், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா, தானியேலில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, தானியேல், அனனியா, அசரியா, மிசாபேல் இந்த 4 இளைஞர்களும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர்களை நேபுகாத்நேச்சார் தன்னுடைய விசாரணைக்காரன் வசமாய் ஒப்புவித்து அவர்களை நல்ல எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாய் கவனிக்க உத்தரவு கொடுக்கிறான். மாத்திரமல்ல, அந்த கல்தேயருடைய எழுத்துக்களையும் கல்தேயருடைய காரியங்களையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கும்படி ராஜா என்ன பண்றார்? பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனாசுக்கு கற்பித்தான் எழுதியிருக்கு. 5வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவ பிள்ளை 3 வருஷம் சபைக்குள்ள நிலைச்சு நின்றுட்டா, 3 வருஷம் போதகருடைய பேச்சை கேட்டு, உபதேசத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு, கர்த்தரை இறுக பிடிச்சு 3 வருஷத்துக்குள்ளே வளர்ந்துடணும். ஏன் இன்னைக்கு பைபிள் காலேஜில் எல்லாம் 3 இயர்ஸ் வச்சுருக்கிறாங்க கோர்ஸு. 3 இயர்ஸ் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, BTH. ஏன் எல்லாம் 3 இயர்ஸ் வச்சுருக்கிறாங்க? வேத ஒழுங்கு. இந்த 3 வருஷத்தில் தான் ஒருத்தன் என்ன பண்ண முடியும்? பக்குவம் அடைய முடியும். அல்லேலூயா. ஒரு சபையில் 3 வருஷம் இருந்துட்டா, அந்த 3 வருஷத்தில் மேக்சிமம் அவன் எல்லா விஷயத்துலேயும் தயாராகிடணும். ஆமென். அல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை 3 வருஷம் அவங்கள வளர்க்கணும். முடிவில் அவங்க எங்கே வந்து நிற்கணும்? ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும். ஆனால் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட தானியேல், அனனியா, அசரியா, மிசாபேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுடைய இன்னொரு பேர். அவர்கள் எடுத்த தீர்மானம், முதல் காரியம், ராஜாவினுடைய போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் என்ன செய்தார்கள்? தீர்மானம். அதாவது தீர்மானம் எங்கே இருக்கணும்னா, சும்மா மனுஷிகமாக மாம்சத்தில் அல்ல. எங்கே இருக்கணும் தீர்மானம்?
இருதயத்தில் இருக்கணும். இந்த இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப வலுவானது. இதில் இன்னொரு முக்கியமான காரியம், ராஜா கட்டளையிட்டது ராஜபோஜனம் கொடுக்க. ஆனால் தானியேல் எடுத்த முதல் தீர்மானம், தயவு செய்து ராஜாவினுடைய போஜனம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பிரதானிகளின் தலைவனை வேண்டிக் கொண்டான். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் நீங்களும் நானும் சில நல்ல முடிவுகளை எடுக்கணும், சில நல்ல ஒழுக்கத்தில் வளரணும். அந்த முதல் பழக்கம் உணவு பழக்கம். அல்லேலூயா. எடுத்த உடனே உணவு சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆதியாகமத்தில் வந்த பிரச்சனையே, முதல் பிரச்சனையே அந்த பிரச்சனையில் வந்தது தான் எல்லாமே. நீங்கள் எங்கே போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், யார் இடத்துக்கு போனாலும் ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு எந்த ஆகாரம் சரிபட்டு வருமோ அந்த ஆகாரத்தை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். தானியேல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு இந்த பருப்பு, கீரை வகைகள் இதை என்ன பண்ணுங்க, ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 10 நாள் கொடுங்க. ஒரு 10 நாள் கொடுத்துட்டு எங்களை சோதிச்சு பாருங்க, எங்களை தாராளமாக சோதிச்சு பாருங்க, மற்றவங்களையும் பாருங்க, எங்களையும் பாருங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஞானம். பிரைஸ் தி லார்ட். இந்த பருப்பில் என்ன இருக்குது, கீரையில் என்ன இருக்குது? நல்ல புரோட்டீன் ரிச்சு, நல்ல அயன் ரிச்சு, நல்ல மூளைக்கு நல்லது, நல்ல அறிவு, நல்ல ஞானம் எல்லாமே வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த 10 நாட்கள் எங்களுக்கு இந்த பருப்பு, கீரை இது மாதிரி கொடுங்க. அதே மாதிரி பிரதானிகளின் தலைவன் கண்களில் தயவு கிடைக்குது. அதே மாதிரி அவங்க வளர்கிறாங்க. 10 நாள் கழித்து சோதித்து பார்க்கும்போது மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? முகத்தில் ஒரு கலை இருந்துச்சு, சரீரம் எப்படி இருந்துச்சு? ஆரோக்கியமாக இருந்துச்சு. எனக்காக நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து கறி, மீன், கோழி, முட்டை இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியம்னு நினைக்காதீங்க. கறி, மீன், கோழி, முட்டை இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியம்னு நினைக்காதீங்க. வெஜிடேரியன்லேயும் ஆரோக்கியமான உணவுகள் இருக்கு. நம்ம சரீரத்துக்கு பலவீனம் வராதபடி இவைகளை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் 10 நாளைக்கு குறையக்கூடாது. அதனால தான் மிகப்பெரிய ஊழியங்களில் எல்லாம் கேம்ப் வைக்கும்போது 10 நாள் வச்சு ஜெயில் மாதிரி கதவுகளை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சாத்திடுவாங்க. அந்த 10 நாள் அவங்க கொடுக்குற சாப்பாடு தான். அந்த 10 நாள் அவங்க உபவாசம் போடணும். அந்த 10 நாள் அங்கே கொடுக்குற உபதேசம். அந்த 10 நாள் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு புது மனுஷனாக என்ன பண்ணுறீங்க, வெளியில் வர்றீங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு 3 இயர்ஸ். ஒரு 10 நாள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் வீட்டில். இதனால் வீட்டுக்குள்ளே எவ்வளவு சண்டை வருது. எல்லாருமே மறந்து நான் இங்கே தான் வச்சேன்னு இவங்க சாதிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு மூளை கலங்கி போச்சு, நிறைய மறதி, வயசாகி போச்சு. இது இங்கே இதெல்லாம் வீட்டில் இந்த ப்ராப்பர் சேனல் உருவாக்கணும். இல்லாட்டினா ஒரு டைரியை எடுத்து எதை எங்கெங்கே எந்தெந்த பாக்ஸில் பீரோவில் எங்கெங்கே வச்சுருக்குறோன்னு டைரியை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இந்த பாக்ஸில் இது இருக்குது, இந்த இதில் இது இருக்குது, இந்த இதில் படம் இருக்குது. இதனால் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்ன செய்யாது,
குடும்ப சமாதானம் கெடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் காரியம் இந்த உணவு பழக்கம். யார் எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல என்ன பண்ணிடணும்? 100%. நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகும்போது எதையாவது தூக்கிட்டு வருவாங்க. சாரி சிஸ்டர், இல்லை சாரி பிரதர், உங்கள் அன்புக்காக நன்றி. வறுமையில் இருந்த ஊழியங்கள், ஏழ்மையில் இருந்த ஊழியங்கள், ஆதி நாட்களில் நான் போய் கால் வச்சப்ப அந்த ஊழியத்தினால ஒரு ஊழியக்காரரை போஷிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக நல்லா வளர்ந்து, நல்ல ட்ரைனிங், நல்ல கிச்சன், நல்ல வேலையாட்கள் நம்ம ரூமுக்கே வந்துடுறாங்க. இப்போ ரூம் போட்ட உடனே ரூமுக்கே வந்துடுறாங்க. பாஸ்டர் அனுப்புனாங்க, மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க, ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடுவீங்க, நைட்டு என்ன சாப்பிடுவீங்க, இடையில் ஏதாவது உங்களுக்கு வேணுமா, மீட்டிங் பிளேஸில் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை சுடுதண்ணி மட்டும் போதுமா? இப்போ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாகிருச்சு. சத்தமாமேன். அல்லேலூயா. உங்கள் வயிறு குப்பை கூட இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இன்னொரு முறை. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வயிறே இல்லை. அதற்காக நான் கர்த்தரை ரொம்ப 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 என்ன பண்ணுறேன், உங்கள் வயிறுலாம் தேடணும். உங்களையெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்குது. நீங்கள் வயிறு இல்லைங்கிறதுனால நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வெளியில் வராது. பாம்பு குடலும்பாங்க. நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஒரு இட்லி 2 இட்லி, ஆனால் வயிறு நல்லா 50 இட்லி தின்ன மாதிரி தெரியும். அவன் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உணவு பழக்கம் ரொம்ப ஹெல்த்தியாக, ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு வரும். ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தும். ஆமென். உங்கள் சாப்பாடை வச்சு உங்களை எடை போட்டுருவாங்க. உங்களை சாப்பாடை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? இன்னும் சத்தம் வரல. நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் மெனுவெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் போய் உட்கார்ற டைனிங்க மெனுவை தாண்டி எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, நம்ம இதெல்லாம் சொல்லலையே, ஏன் இதெல்லாம் இருக்குன்னு. அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் மட்டும் தானே பிரதர் சாப்பிட மாட்டீங்க, உங்கள் கூட வந்திருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடட்டும். உங்கள் கூட வந்திருக்கிறவங்களாம் என்ன பண்ணட்டும்? சாப்பிடட்டும். அப்போ எனக்கு டெம்டேஷன் வந்து எதையாவது எடுத்து சாப்பிட்டேன்னு வைங்க, என்னுடைய தரம் நிறுக்கப்படும். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய தரம், இதுக்கு பேர் டேபிள் மேனர்ஸ். என்ன மேனர்ஸு? ஆமாம். ஒரு உறவினர் வீட்டுக்கு போகும்போது, இல்லை நம்ம ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கூப்பிட்ற வீட்டுக்கு போகும்போது, அவங்க டேபிளில் வச்சுருக்கும் போது நம்மளாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க பருமாறுற வரைக்கும் என்ன செய்யணும்? பேசுங்க. பருமாறுற வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அவங்க பருமாறுற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். நம்ம ஏன்னா பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது, let all things be done decently. டீசன்ட்லி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க டீசெண்டாக இருக்கணும். இன்னொரு முறை. அதனால தான் பிரதர் நாங்களும் காலேஜுக்கு போகும்போது டீசெண்டாக ஒரு இட்லி சாப்பிட்டு போகிறோம். அப்படி செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்ணும். நீங்கள் போகிற வீட்டில், உறவுகள் வீட்டில், இல்லை நம்ம அழைக்கிற வீடுகளில் விசேஷித்த ஞானத்தோடு நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உணவு பழக்கம் நம்முடைய தரத்தை உயர்த்தும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும். ஆர்டர். 3 நேரம் சாப்பிட்றதுன்னா 3 நேரத்தோடு நிப்பாட்டணும். சும்மா எப்போ பார்த்தாலும் வாயில் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஆபத்து. அது சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும்.
கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா நல்ல கவனிங்க. கண்ட நேரத்துலையும் கண்டது என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த அது கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆரோக்கியத்தை கொண்டு வரும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் உணவு பழக்கத்தில் நல் ஒழுக்கத்தை ஆர்டரை கற்றுக்கொண்டால் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தோம். உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்காக ஒரு முறை பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து, எல்லாத்தையும் நம்மளே அள்ளி போடக்கூடாது, வீட்டில் தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்கங்கிறத என்ன பண்ணணும், உணர்ந்து சாப்பிடணும். அதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. பிரைஸ் தி லார்ட். தம்பிக்கு வேணும், அக்காவுக்கு வேணும், அண்ணனுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நம்முடைய ஜெப வாழ்க்கை. ரெண்டாவது நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு ஆர்டர்லி லைஃப் எப்படி இருக்கணும்னா, தானியேலை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. 10-11 வசனம். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், இதை இப்படி வச்சுக்கோங்க, எனக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்த போதிலும், ஆஃபேலி எக்ஸாம் வந்த போதிலும், ஆனுவல் எக்ஸாம் வந்த போதிலும், நான் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே கர்த்தருக்கு முன்பாக பலகணிகள் திறந்திருக்க வழக்கமாய் நான் செய்து வருகிற ஜெபத்தை செய்வேன். சத்தமே இல்லை. அல்லேலூயா. வீட்டில் உறவுகள் வந்தாலும், சொந்த பந்தங்கள் வந்தாலும், யார் வந்தாலும் என் ஜெப நேரத்தை திருடுவதற்கு நான் இடம் தர மாட்டேன். இதெல்லாம் நாங்கள் ஜெப முகாமில் பேசுவோம். ஏன் ஊழியக்காரங்களை சிலருக்கு ஊழியக்காரங்க மேலே கோபம் வருதுன்னா, அவங்க ஜெபிக்கிற நேரத்தில் இவங்க போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணீர் வடித்து ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கு தான் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அதுக்கு தான் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், ஆர்டர் படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் ஒரு முறை உங்கள் ஜெபத்தில் கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு முறை ஆண்டவரை ருசித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக தெரியாது. அல்லேலூயா. எதுவுமே எப்படி தெரியாது, பெருசாக தெரியாது. ஏன் பிரதர், அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஒழுங்கு எனக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு என்ன தேவை? த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலண்ட். என்ன தேவை? எனக்கு ஒரு விசேஷித்த ஆவி தேவை. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். இப்போ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், சரியா? நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்களா இல்லையா? அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பக்கத்தில் சொல்லுங்க, நோ ரெக்கமெண்டேஷன். நீங்க ரெக்கமெண்டேஷனுக்கே போக வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஸ்தலத்தில் இந்த விசேஷித்த ஆவியோட ட்ரைட்டியோர்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, மதியம் ஜபிக்கிற நேரத்தில் ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு சின்ன ஜபம், ஒரு எளிமையான ஜபம், ஒரு வல்லமையான ஜபம். எனக்கு 3 நேரம் ஜபிக்க நேரம் இல்லைன்னே சொல்லாதீங்க. ஏன்னா சங்கீதம் 119 164 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதம் 119 164. உங்கள் நீதி நியாயங்களின் நிமித்தம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு நாள் எத்தனை தரம்? 7 டைம்ஸ். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. காலையில் 3 மணி,
அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற நேரம், கல்லூரி போகிற நேரம், வேலைக்கு போகிற நேரம் 2, மதியம் 12 மணி. எங்கே சங்குதுனாலும் 4 ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரத்தை போட்டுருங்க. அல்லேலூயா. மதியம் 3 மணி, திருப்பி 6 மணி, திருப்பி 9 மணி, திருப்பி 12. இப்படி நீங்கள் 7 தரம். இந்த 7 டைம்ஸுங்கிறத விட அந்த கிரமத்தை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதை பார்க்குறாரு? கிரமம், ஆர்டர். நம்ம வாழ்க்கையில் அந்த ஒழுங்கை பார்க்குறார். நல்ல கவனிங்க, ஒழுங்குக்கு எப்பயுமே கர்த்தர்ட்ட பரிசு உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒழுங்குக்கு எப்பயுமே கர்த்தர்ட்ட என்ன உண்டு? நம்முடைய ஒழுங்கை பார்த்து கண்டிப்பாக திறமையுள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் நம்மை உருவெடுக்க வச்சிருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது மாதிரி. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் அனுபவிக்க தானே கொடுத்தாரு. இவர் என்ன ஒழுங்குங்கிறாரு, ஆர்டருங்கிறாரு. நம்ம மனம் போல் சாப்பிட்டு மனம் போல் ஜாலியாக இருக்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் இஷ்டம் போல் தெரிய வேணாம். இல்லை, இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வகையறுத்திருக்கிறார். அல்லேலூயா. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம். இந்த 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 7 வரும். 7 ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை ஜெபமாக மாறும். நீங்கள் பைபிள் படிக்கும் போதே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதே 2 சொட்டு கண்ணீர் விடுவீங்க. நீங்கள் பார்க்குறதையும் கேட்குறதுமே ஜெபமாக என்ன பண்ணிடும்? ஒரு கட்டத்தில் உங்கள் லைஃபே ப்ரேயர் ஆயிரும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஜெப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். டெய்லி நம்ம குடும்பத்தில் ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக நம்ம என்ன செய்யணுமா? தயவு செய்து நல்ல விளங்கிக்கங்க. நம்மை சூழ மோசமான அதிகாரம் உடையவர்கள் இருக்கிறாங்க. நீதிபதியை அசைக்கப்பட்டானா நான் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டேன், கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனையும் என்ன பண்ண மாட்டேன், மதிக்க மாட்டேன். ஆனால் இந்த விதவை தினமும் 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 இல்லையா சொல்லுங்க, தினமும் போய் ஏன்னா இவ நான் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் தினமும் என்கிட்ட அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? லூக்கா 18 பார்க்குறோமே, அவ போராடுகிறபடியினால் நான் சீக்கிரத்தில் அவருக்கு என்ன செய்வேன்? நியாயம் செய்வேன். இப்போ இந்த ஜெப ஜீவியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் கடைசி காலம். திரும்ப 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 உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்தே போகக்கூடாது. ஜெபத்தில் கணவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு காரியம் வாய்க்கிற வரைக்கும் விடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. இது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஒழுங்கு நமக்குள்ள வரணும். ஆமென். மூணாவது நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் எங்க நிப்பானா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அரசாங்க வேலை கொடுத்துருக்கலாம், இல்லை பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்முடைய வேலையில் ஒரு நல்ல ஒழுக்கம், நம்முடைய வேலையில் ஆர்டர், நம்முடைய வேலையில் ஒழுங்கும் கிரமமுமாய்
நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர் கொடுத்த வேலை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி, வெளியில உன் வேலையை எத்தனப்படுத்தி, வயலில் அதை ஒழுங்காக்கி, பின்பு உன் வீட்டை கட்டு. அல்லேலூயா. நீ இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி சரிப்படுத்தி வயலை போய் ஒழுங்காக்கி பின்பு நீ என்ன பண்ண, வீட்டை கட்டு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வேலையில் கர்த்தர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். இது எங்கே? சாப்பாட்டில். ரெண்டாவது எங்கே? ஜெப வாழ்க்கையில். மூணாவது எங்கே? வேலை செய்கிற இடத்துல. நாலாவது ரொம்ப முக்கியமானது செல்ஃப் டிட்டர்மினேஷன். நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை ஒழுங்காக்க கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்வோமா? தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. என் வாழ்க்கையில் என்ன குறை? எதில் குறை? நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன்னா, காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அதை சரிப்படுத்தணும். ஆமென். எப்போ பார்த்தாலும் நைன்னு பல்லுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அதை சரிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தணும். கண்டிப்பாக பைபிள் சொல்கிற காரியம் நம்மை ஒழுங்குபடுத்தணும். நம்மை ஒழுங்குபடுத்தணும். நான் இளம் பிராயத்தில் அவ்வளவு டீ சாப்பிடுவேன். பைபிள் படிக்க வேண்டியது, டீ சாப்பிட வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது. பைபிள் படிக்க வேண்டியது, டீ சாப்பிட வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது முறைப்படுத்தப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது. நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே. அப்போ இந்த குறைவுகளை நல்லா சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறது? 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் என்ன ஆயிரும்? ஒளிஞ்சு போயிடும். எத்தனை காரியம் தியானிச்சிருக்கிறோம்? 4. 5வது காரியம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, வீட்டு. ஏசாயா 38ஆம் அதிகாரம், ஏசாயா 38:1, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதை மட்டும் நான் படிக்கிறேன். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீர் உமது வீட்டு காரியத்தை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கும்போது ஏசாயா உள்ள வர்றார். வீட்டு காரியத்தில் என்ன பண்ண? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை அழகாக வச்சுக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டை எப்படி வச்சுக்கணும்? அது சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நிறைய ரூம்ஸ், நிறைய மாளிகை மாதிரி வீட்டை கர்த்தர் கொடுத்தாலும் சரி, அருமையாக வச்சுக்கணும். ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த வீடு. சொல்லுங்க பார்க்கலாம், அது யார் கொடுத்த வீடு? எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்னன்னைக்கு துணிகளை துவைக்கணும், அன்னன்னைக்கு துணிகளை மடிக்கணும். குடுகுடுப்பக்காரன் வீடு மாதிரி போட்டுறக்கூடாது. ஒரு ஊழியக்காரரோ ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு அதிகாரியோ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீடு வாசல் பூரா நாடக கொட்டாய்க்காரன் மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் வீடு வீடாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? உங்கள் வீடு வீடாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நேரமே இல்லை பாஸ்டர். எதுக்கு நேரம்? கதை அடிக்க நேரம் இருக்குது, அடுத்தவங்கள புரணி பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் எதுக்கு தான் நேரம் இல்லை? துவைக்க நேரம் இல்லை, காய போட நேரம் இல்லை, மடித்து அயன் பண்ணி நீட்டாக எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மடிக்கிறதுக்கு, அயன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சோம்னா அது வீடே ஒரு தனி அழகாக இருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். சத்தமா எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அதை அந்தந்த இடத்துல அழகாக வைக்க கற்றுக்கணும். நீட்னஸ், ஹோலினஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. ரொம்ப சுத்தபத்தமாக இந்த காரியத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம் சிறு பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். நாளைக்கு காலையில் ஸ்கூலு அப்படி வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி மாற்றிட்டாங்களா ஸ்கூலு? 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி 4ஆம் தேதி ஸ்கூலு. இப்போயிலேருந்தே என்ன பண்ணணும்? லீவு தானே அப்படின்னு அந்த படுத்து கிடந்த புத்தியெல்லாம் விட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். லீவு தானே. நாங்கள்லாம் இப்படிலாம் வளரவே இல்லை. ஆனால் உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. லீவு தான்னு படுத்து கிடக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. நாளையிலேருந்து கரெக்டாக மார்னிங் 5 o'clock எழுமணும், ப்ரஷ் பண்ணணும், முகத்தை வாஷ் பண்ணணும், போய் பைபிள் எடுக்கணும். சங்கீதம் 2, நீதிமொழிகள் 2, மத்தேயில 1, பழைய ஏற்பாட்டில் 1, முழங்கால் படியில் நின்று 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நீ அப்புறம் ஸ்கூலுக்கு குளிச்சு ரெடியாகி கிளம்பிப்போ. காலையில் கரெக்டாக குளிச்சிடணும். சத்தவல்ல 8 மணிக்குள்ளே என்ன பண்ணிடணும்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், எத்தனை மணிக்குள்ளே? 8 மணிக்குள்ளே குளிச்சிடணும். எரும மாடு குளிக்கிற நேரத்தில் எல்லாம் குளிக்கக்கூடாது. எரும மாடு நல்ல வெயில் அடிக்கும்போது குளத்தில் என்ன பண்ணும்? போய் அப்படியே இறங்கும். எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். 12 மணிக்கு யார் அப்படியா போய் குளிச்சா? எரும மாடு குளிக்கிற நேரத்தில் எரும மாடு அப்படி தான் குளிக்க போகுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு டிசிப்ளின், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏறணும். காலையில் நீட்டாக ப்ரஷ் பண்ணி ஷேவ் பண்ணி நல்ல பக்காவாக ஃபேஸ் வாஷ் பண்ணி குளித்து நல்ல ப்ளசண்ட்டாக துணியை அயன் பண்ணி இருக்கிற சொக்காயை அழகாக போட்டு மனுஷனாக வெளியில் வரணும். சத்தம் வரலையே. அல்லேலூயா. வீட்டு காரியத்தை என்ன பண்ணுங்க? மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணுங்கன்னு நாளே தீர்மானம் எடுக்கணும். நாளைக்கு என்ன பண்ணலாம்? சாம்பார் வைக்கலாமா? என்ன கூட்டு பண்ணலாம்? ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. மண்டே சாம்பார், செவ்வாய் புளிக்குழம்பு, புதன்கிழமை குருமா, வியாழக்கிழமை ரசம், வெள்ளி அப்படி டைம் டேபிள் போட்டுறணும். சத்தம் வரலையே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. யார் வீட்டில் சமைக்கிறவங்க எடுக்கிற தீர்மானம் இன்னைக்கு இதுதான். நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், நறுக்குன்னு கரண்டியிலே ஒரு ஆமாம் இதை தான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் நடைமுறை பயிற்சி எடுக்கணும். பாகக்காய் சாப்பிட மாட்டேன், சாப்பிடலைன்னா முட்டிகால் போடு. பாகக்காய் சாப்பிட்டா தான் வயிற்றில் இருக்கிற புழுவெல்லாம் வெளியில் போகும். கண்டதையும் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? புழு இருக்குது. பாகக்காய் சாப்பிட்டு தான் ஆகணும். கம்பல் பண்ணுங்க. காய்கறியை சாப்பிட வைங்க. காய்கறியை கண்டாலே விஷமாக இருக்குது. சவுச்சவும் ஒரே மாதிரி இருக்குது, புடலங்காயும் ஒரே மாதிரி இருக்குது, அவரைக்காயும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் வெவ்வேறு சத்து. அதை டிசைனாக சமைக்கிறதுக்கு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தம் அல்ல. இது ஆகாது அது ஆகாதுன்னா எங்களை பெற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஏன் உன் பிள்ளைக்கு ஆகாதாம்பாங்க, உன் பிள்ளைக்கு ஆகாதான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் பிள்ளைகள்கிட்டலாம் கேட்கக்கூடாது. இதுதான் சாப்பிடு, இதான் சாப்பிடு, இப்படி தான் சாப்பிடணும். அந்த பயிற்சி கொடுத்துட்டிங்கன்னா இதுங்க போய் பிஇ படிக்கும்போது, டாக்டர் படிக்கும்போது, வெளியில் போய் தங்கும்போது அவன் கேவலமாக சாப்பாடு கொடுப்பான். ஒழுங்காக உட்காந்து நம்ம பிள்ளைய சாப்பிடுங்க. எங்கே கொடுத்த பயிற்சி? எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் வருது தெரியுமா? நம்ம சபையிலேருந்து போன பிள்ளைங்க, அண்ணே நீங்கள் எங்களை எப்படி வளர்த்தீங்க, இன்றைக்கி கல்யாணம் பண்ணி நாங்கள் போய் இருக்கிற இடத்துல நாங்கள் சபையை நினச்சி பார்க்குறோம். சங்கீதத்தில் தாவீது எழுதுறான் பாருங்க, நாங்கள் பாபிலோனில் இருக்கும்போது எருசலேமினுடைய மேன்மையை நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம்? பாடல்களாய் பாடினாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு பாடல் பாடினாங்க. நல்ல உள்ளத்தில் ஒரு நம்ம வெயிலின்
நிழலின் அருமை எங்கே தான் தெரியும்? வெயிலில் தான் தெரியும். வெயில் இருக்கும்போது தெரியும். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியத்தை எல்லாம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். வீட்டு காரியத்தை நம்ம பிரயாசப்படுவோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். நம்ம பிரயாசப்படுவோம். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஏன்னா கணவன் மனைவி எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வேலைக்கு போகிறது கிடையாது. ஸோ 2 பேர் வேலைக்கு போகிற இடத்துல 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பார்க்கணும். மனைவியை தனியாக விடும்போது என்ன வரும்? எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும், அடுப்பாங்கரையில் பிரச்சனை வரும், சமாதானம் என்ன ஆகி போயிடும்? கெட்டு போயிடும். ஒன்று மனைவியை வேலைக்கு போகாமல் ராஜாத்தி மாதிரி வீட்டில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. வேலைக்கு அனுப்புனா 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். சத்தம் வரலையே. அல்லேலூயா. எத்தனை காரியம் தியானிச்சிருக்கிறோம்? 6வது காரியம் ஆலய காரியத்தை ஒழுங்குபடுத்துதல். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். எதை ஒழுங்குபடுத்துதல்? என்கிட்டலாம் 25 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பொருள்லாம் நேற்றுக்கு வாங்கின பொருள் மாதிரி வச்சிருக்கிறேன். நேற்றுக்கு வாங்கின பொருள் மாதிரி. அதுக்கு கிருபை வேணும். சும்மா வண்டியை நேற்றுக்கு வாங்கினவங்க வண்டியெல்லாம் பாருங்கள், டப்பா டப்பாவாக இருக்குது வண்டி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்கூட்டர்லாம் பாருங்கள், நாய் கக்குனது மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு. ஏன்னா துடைக்க மாட்டான், ஆயில் சர்வீஸ் பண்ண மாட்டான், காற்றடிக்க மாட்டோம். ஐயா ஏறுவார், உட்காருவார், அப்படியே ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பொம்பளை பிள்ளையும் அப்படி தான் இருக்குது, ஆம்பளை பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. வண்டியை யாரும் துடைக்கிறது கிடையாது, வண்டியை சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. இந்த வீட்டு காரியத்தை மட்டும் பேசணுன்னா எனக்கு 3 மணி நேரம் வேணும். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வீடுகள் எல்லாம். இதனால தாங்க நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்ம தான் தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம். நம்ம தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நன்மை இல்லாத கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பதில், ஏன்டா தாடியை வளர்த்துக்கிட்டு திரியிறீங்க, சேவ் பண்ண நேரம் இல்லை. யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வரும்போது சவரம் பண்ணி வெளியில் வந்தான்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது கண்ணியமாக நிற்கணும். என் தகப்பன் ராஜா, அவருக்கு முன்னாடி நிற்கும்போது நல்ல நீட்டாக ஷேவ் பண்ணி நீட்டாக தெளிவாக கரெக்டாக வந்து நிற்கணும். நாங்கள்லாம் ஊழியத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாணி அதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலய காரியத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அது ஓடி அடையாது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. யாத்திரையாகமம் 39 37 படிச்சிங்கன்னா, யாத்திரையாகமம் 39 37 படிச்சோன்னா, சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இங்கே குத்து விளக்குக்கெல்லாம் வேலை இல்லை, இருக்கிற பல்பை தொடச்சா போதும். 2 நாளாகமும் 31:2 பாருங்க. 2 நாளாகமும் 31:2 பாருங்க. 2 நாள் எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படி அவர்கள் ஊழியத்தின்படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழிய செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். இந்த இடத்துல வந்து பாட்டு பாடுறவங்களுக்குள்ள ஒழுங்கு இருக்கணும், ஜெபஜீவியா இருக்கணும், கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும். யார் வேணாலும் இங்கே வந்து பாடுறது அப்படி இல்லை. இங்கே வந்து பாடுறது, இங்கே வந்து பேசுறது, இங்கே வந்து நிற்கிறது, அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறது சும்மா அழைச்சிட மாட்டாங்க. கொயர் கிளாஸ்னால் அதை ஒழுங்காக வச்சுக்கணும், கீபோர்டுனா அதை ஒழுங்காக வச்சுக்கணும். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்ப்பு. ஆமென். அல்லேலூயா. இதில் வந்து ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், முதியவர்கள் எப்படி இருக்கணும், வாலிபர்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தீத்து திமோத்தேயெல்லாம் சபையில் இவங்கெல்லாம் எப்படி ஒழுங்கு கிரமமாக இருக்கணும்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். சமயங்கள் வாய்க்கும் போது பேசுவோம். கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபிக்கிறேன். தயவு செய்து இத்தனை ஆண்டுகள் சபைக்குள்ளே வந்து யாராலையும் எவராலையும் மோசம் போகாதீங்க. எப்படிங்க?
யாராலையும் எவராலையும் மோசம் போயிடாதீங்க. 1 கொரிந்தியர் 15:33 பாருங்க. வாசிங்க. போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன ஆயிராதீங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, மோசம் போயிடாதீங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. தேவையில்லாத சம்பாஷணை எல்லாம் என்ன பண்ணிடணும், தவிர்த்தரணும். தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசுறது அதெல்லாம் என்ன பண்ணிடணும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க ஒழுங்கு, நல்லொழுக்கமும் கரமும் தேவை. எந்தெந்த பகுதியில் தேவை? முதல் காரியம் உணவில், 2வது காரியம் ஜெப வாழ்வில், 3வது காரியம் வேலை செய்கிற இடத்துல, 4வது உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், 5வது உங்கள் வீட்டில், 6வது ஆலயத்தில், 7வது எந்த இடத்திலும் என்னுடைய ஒழுங்கான வாழ்க்கையை யாரும் மோசம் போக்கிடக்கூடாது. உங்கள் பாஸ்டர் இப்படியா சொல்லி கொடுத்தாரு, அட பைத்தியக்காரனாக இருக்க, நல்லா என்ஜாய் பண்ணணுண்டா அப்படின்னு உங்களை மோசம் போக்குறதுக்குனே ஒரு கூட்டம் என்ன செய்யும், திரியும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க.